வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட்டை ரெசிபி. இந்த தட்டை வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே ரொம்ப சுலபமான முறையில் நம்ம செய்ய போகிறோம். இதை செஞ்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா 20 நாள் வரைக்கும் நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பச்சரிசி மாவு 3 கப் அளவு எடுக்கிறேன். இது 1 கப் அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம். 3 கப்பு 600 கிராம் மாவு எடுக்கிறேன். அரை கேஜி கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன். இது நார்மல் பச்சரிசி மாவு, கொழுக்கட்டை மாவோ இடியாப்ப மாவோ கிடையாது. இது நார்மல் பச்சரிசி மாவுன்றதுனால இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்க சொல்ல தட்டை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் லைட்டாக சூடேற வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ பாருங்கள், வறுத்தாச்சு. இப்போ வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அரை கிலோவோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். இப்போ நான் பொட்டுக்கடலை 50 கிராம் அளவு எடுத்துருக்கேன். இப்போ இந்த பொட்டுக்கடலையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துட்டு இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ 50 கிராம் அளவு வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பல்ஸ் போட்டால் போதும். இந்த மாதிரி 1க்கு 2 ஆனால் போதும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்க சொல்ல தட்டை சாப்பிட சொல்ல இது வாயில் கடிப்பட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரமாக ஊறிட்டு இருந்து தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பு மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு எவ்வளோ சேர்க்குறோமோ தட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேர்க்கடலை சேர்த்துடலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இப்போ பூண்டு எடுத்துருக்கேன். பூண்டு சின்ன சின்ன பல்லாக இருக்கிறதுனால ஒரு 20 பல் பூண்டு எடுத்துருக்கேன். இது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மூடில் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். இந்த மாதிரி சேர்க்க சொல்ல தட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்குங்க. இந்த மாதிரி பூண்டு இந்த மாதிரி சேர்க்க சொல்ல 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம். பெருங்காயம் கம்பல்சரி சேர்த்துங்க. இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவோட எல்லாமே மிக்ஸ் ஆகணும். நல்லா பிசைந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட நல்ல சூடான ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஆயில் நல்லா காஞ்சி இருக்கணும். மாவில் ஊற்ற சொல்ல இந்த மாதிரி நல்லா மாவு பொங்கி வரணும். இந்த அளவுக்கு ஆயில் நல்லா சூடேறி இருக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவோட. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையை வச்சு இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்ததுமே தண்ணி சேர்க்காதீங்க. ஆயில் மாவோடு இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் தட்டை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சா கரெக்டாக பிடிக்க வருது பாருங்கள். இப்போ ஆயில் நம்ம கரெக்டான அளவில் சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைந்து எடுத்துக்கலாம். இப்போ தண்ணிக்கு அளவெல்லாம் கிடையாதுங்க. ஒரு மாவுக்கு ஒரு மாதிரி தண்ணி இழுக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிசைந்து விட்டுக்கலாம். ரொம்ப லூஸாக பிசைந்துட்டோன்னா எண்ணெய் இழுத்துறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைந்து எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைந்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி பிசைய சொல்ல நம்மளுக்கு அதிகமாக எண்ணெய் இழுக்காது. இப்போ பாருங்கள், மாவு பிசைந்தாச்சு. இப்போ கையில் எடுத்து பார்த்தாவே தெரியும், கையில் ஒட்டல, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கரெக்டாக பிசைந்துருக்கோம். இதுக்கு மேலே ஒரு ஈர துணி போட்டு மாவு க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துங்க. கொஞ்சமாக கையில் ஆயில் தடவிக்கணும், உருண்டை பிடிச்சி எடுத்துங்க. இப்போ இது தட்டுறதுக்கு நீங்கள் வாழை இலை எடுக்கலாம், இல்லைனா ஆயில் கவர் கூட எடுத்துங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நான் 2மே எடுத்துருக்கேன். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துங்க. இப்போ வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதை வச்சுட்டு பாலித்தீன் கவர் மேலே வச்சுட்டு ஒரு கிண்ணம் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாக ப்ரெஸ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு 5-6 பண்ணி வச்சுட்டு ஒரு பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இது செகண்ட் பேட்ச் போடுறேன் நான். ஃப்ளேம் அதிகமாக வச்சு செய்ய சொல்ல மேலே சீக்கிரம் வெந்துடும். ஆனால் நம்மளுக்கு மொறுமொறுன்னு கிடைக்காது. ஃப்ளேம் மீடியமாக வச்சு குக் பண்ண சொல்ல மட்டும்தான் ஈவனாக வெந்து வரும். நல்லா ஒரு மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், கலர் திரும்புது. இந்த மாதிரி கலர் திரும்பி வர சொல்ல திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுங்க. திருப்பி விட்டு எண்ணெய் சலசலப்பு அடங்கும் தான் எடுத்தால் நம்மளுக்கு சூப்பரான தட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
இப்போ எனக்கு 1/2 கிலோ மாவுல 50 தட்டை கிடைச்சிது. இப்போ பாருங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நல்லா மொறு மொறு மொறுன்னு வந்திருக்கு. எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு பாருங்க. எண்ணெயே இழுக்காத சூப்பரான தட்டை செஞ்சிருக்கோம். நீங்களும் இதே மாரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.